வணக்கம். நம்மளோட சேனலில் இன்னொரு புது பிளேலிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். குக்கிங் சீரீஸ் தான் அது. ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. நம்ம பேரண்டிங், ப்ரெக்னென்சி அண்ட் வெல்னஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். இடையில குக்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். சின்னதுலேருந்தே குக்கிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுவும் இல்லாமல் குக்கிங் எப்போவுமே நான் சொல்லுவேன், இட்ஸ் லைஃப் ஸ்கில்லுன்னு சொல்லுவேன். ஸோ எல்லாருக்கும் இந்த குக்கிங்குங்கிறது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சேனலோட மெயின் மோட்டிவும் இது தான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட மோட்டிவும் கூட. ஸோ அதனால் தயங்காமல் இந்த குக்கிங் சீரீஸும் ஆட் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ கைஸ் வில் என்ஜாய் திஸ் டூ. சம்பா ரவையில் எப்படி பொங்கல் செய்ய போகிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு 3/4 கப் போல் சம்பா ரவை எடுத்திருக்கேன். அது கூடவே 3/4 கப்பு போல் பாசிப்பருப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ 1:1 ரேஷியோவில் எடுத்துக்க போகிறோம். இது எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour போல் கழுவி ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு தாளிப்புக்கு குக்கரில் தான் தாளிக்க போகிறோம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கோங்க. அது லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறம் இன்னொரு டீஸ்பூன் சீரகம், அது கூடவே பொடியாக நறுக்குனா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து வணக்கி விடுங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எல்ஜி பெருங்காயத்தூள் எல்லாம் இருக்குது, அது போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து வணங்கினதுக்கப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி திருப்பியும் வணக்கி விடுறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியோவில் சேர்த்துருக்கேன் நான். முக்கால் சேர்த்து 1.5 கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பும் ரவையும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 3 கப் தண்ணி. தண்ணி கொதித்த பின்னாடி அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட போகிறோம். குக்கரில் ஒரு 3 விசில் போல் விட்டுட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்திருக்கும். ஒரு நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட், பிகாஸ் நல்ல கார்போஹைட்ரேட் இருக்குது இதில், ப்ளஸ் நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஃபுட். டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்டி சம்பா பொங்கல் ரெடி.